தந்தை, மகன், தூய ஆவியின் பெயராலே ஆமீன். ஆண்டவரின் அருளும் சமாதானமும் உங்கள் அனைவருடனும் இருப்பதாக. இறைவா, இன்று உமது வார்த்தையை கேட்க எங்கள் இதயங்களையும் மனங்களையும் திறந்தருளும். உமது திருவுளத்தின்படி வாழும் ஞானத்தையும் அருளையும் எங்களுக்கு வழங்குவீராக. ஆமீன். வாருங்கள், இன்றைய இறை வார்த்தையை இறை பக்தியுடன் தியானிப்போம். முதல் வாசகம் இறைவாக்கினர் எசேக்கியேல் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 12, இறை வார்த்தைகள் 1 முதல் 12 வரை. முதல் வாசகத்தின் சுருக்கம். இஸ்ரேல் மக்கள் இறைவனின் வார்த்தையை கேட்டும் புரிந்து கொள்ளாமல் கிளர்ச்சியுள்ள மக்களாக வாழ்ந்தனர். இதை உணர்த்த இறைவன் எசேக்கியேலை நாடு கடத்தப்படுபவர் போல தனது உடைமைகளை தயார் செய்து மக்கள் பார்க்கும் வகையில் வீட்டை விட்டு வெளியேற சொல்கிறார். சுவரை துளைத்து இரவில் வெளியேறுவதும் பொருட்களை தோளில் சுமந்து செல்வதும் எருசலேம் மக்கள் நாடு கடத்தப்படவிருப்பதற்கான அடையாளமாகும். இறைவனின் வார்த்தையை புறக்கணித்தால் அதன் விளைவுகளை சந்திக்க நேரிடும் என்பதை இப்பகுதி எச்சரிக்கிறது. இன்றைய நற்செய்தி. மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 18, இறை வார்த்தை 21 முதல் அதிகாரம் 19, இறை வார்த்தை 1 வரை. நற்செய்தியின் சுருக்கம். பேதுரு, என் சகோதரர் எனக்கு எதிராக தவறு செய்தால் எத்தனை முறை மன்னிக்க வேண்டும் என்று இயேசுவிடம் கேட்கிறார். அதற்கு இயேசு, எண்ணிக்கையிட்டு மன்னிக்காமல் தொடர்ந்து மன்னிக்க வேண்டும் என்று கற்பிக்கிறார். பின்னர் அதிகமான கடனை பெற்றிருந்தும் தன் கடனாளியை மன்னிக்காத பணியாளனின் உவமையை இயேசு கூறுகிறார். இதன் மூலம் இறைவன் நம்முடைய தவறுகளை மன்னிப்பது போல நாமும் பிறரை மனதார மன்னிக்க வேண்டும் என்பதை வலியுறுத்துகிறார். இன்றைய இறைச்செய்தி. இன்றைய வாசகங்கள் கடவுளின் வார்த்தைக்கு செவிசாய்த்து மனம் திருந்தவும் நாம் பெற்ற இறை மன்னிப்பை போலவே பிறரையும் மனதார மன்னிக்கவும் நம்மை அழைக்கின்றன. கடந்த தவறுகளை பற்றி கசப்புடன் வாழாமல் கருணையுடனும் பொறுமையுடனும் பிறரை ஏற்றுக்கொண்டு மன்னிப்பின் வழியாக நல்லிணக்கத்தை வளர்ப்போம். சிந்தனை துளிகள். கடவுளின் வார்த்தையை கேட்டு அதன்படி நம் வாழ்க்கையை மாற்ற தயாராக இருக்கிறோமா? நம்மை மன்னித்த இறைவனை நினைத்து நம்மிடம் தவறு செய்தவர்களை மனதார மன்னிக்கிறோமா? மன்னிப்பை எண்ணிக்கையில் அல்ல, அன்பில் அளக்கிறோமா? பிறரின் தவறுகளை மட்டும் நினைக்காமல் இறைவன் நமக்கு அளித்த மன்னிப்பையும் இரக்கத்தையும் நினைவில் கொள்கிறோமா? இன்று ஒருவரை மனதார மன்னித்து நம் உள்ளத்தில் அமைதியை ஏற்படுத்த முடியுமா? சற்று சிந்திப்போம். நிறைவு ஜெபம். அன்பின் இறைவா, உமது வார்த்தையை கேட்டு மனம் திருந்தவும் எங்கள் இதயத்தில் இருக்கும் கோபம், கசப்பு அனைத்தையும் அகற்றவும் அருள் தாரும். எங்களை மன்னிப்பது போல பிறரையும் மனதார மன்னிக்கும் பொறுமையான மற்றும் இரக்கமுள்ள இதயத்தை எங்களுக்கு தாரும். எங்கள் குடும்பங்களிலும் உறவுகளிலும் அன்பும் நல்லிணக்கமும் அமைதியும் பெருக செய்தருளும். எங்கள் ஒவ்வொரு நாளிலும் உமது வழியில் நடக்க ஞானத்தையும் வலிமையையும் தாரும். இயேசுவின் திருப்பெயரால் வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே. ஆமீன். இன்றைய இறைவார்த்தை உங்கள் இதயத்தை தொட்டிருந்தால் இறைவார்த்தை சேனலை சப்ஸ்கிரைப் செய்து லைக் மற்றும் ஷேர் செய்யுங்கள். ஆண்டவரின் அமைதி உங்களோடு இருப்பதாக.